திருச்சிற்றம்பலம். பீடியாதன் ஒரு உமை கோலமிகு கரியது. பீடியாதன் ஒரு உமை கோலமிகு கரியது. வடி கோடு தனதடி, வடி கோடு தனதடி வழிபாடும் அவர். வடி கோடு தனதடி வழிபாடும் அவர். இடர்காடி கணபதி வர, இடர்காடி கணபதி வர அருளினையின் மிகு கோடை. இடர்கணபதி வர அருளினையின் மிகு கோடை. பாடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வாடிவினர் பயில் வழி வளம் உரை இறையே. இடர்காடி கணபதி வர, இடர்காடி கணபதி வர அருளினையின் மிகு கோடை. வடிவினர் வடிவினர் பயில் வழிவளம் உரை இறையே. பிடியதன் ஒரு ஊமை கொளமுகு கரியது. வடி கொடு தனதடி வழிபாடும் அவரிடர். பிடியதன் ஒரு ஊமை கொளமுகு கரியது. வடி கொடு தனதடி வழிபாடும் அவரிடர். கடி கணபதி வர அருளுடன் மிகு கோடி வடிவினர் பயில் வழி வடமுறை இறையே. வடமுறை இறையே. பிடியதன் ஒரு ஊமை கொல்ல மிகு கரியது. வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர். கடி கணபதி வர அருளின் மிகு கொண்டை வடிவினர் பயில் வழி வடமுறை இறையே. வடமுறை இறையே. வடிவினர் பயில் வழிவளம் உரை இறையே. வழிவளம் உரை இறையே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் வழிவளம் என்ற தளத்தில் நம்ம திருஞான சம்பந்தர் அருளிய பாடல். இது விநாயகர் பெருமானு துதித்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாடல். ஆனால் இது அந்த பதிகத்தில் 5வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இது இந்த பிடியதன் உருவமை குளமுகு கரையுது. இதோட விளக்கம்னு பார்த்தோம்னா, பிடினா பெண் யானை, உமையம்மை பெண் யானையின் உருவம் கொண்டும், சிவபெருமான் ஆண் யானை உருவம் கொண்டும். கரியதுன்னா கரினா ஆண் யானை. கரியது ஆண் யானை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களுக்காக கணபதியை அருளினார். யாருக்கு அருளினார்? எங்கே அருளினாலும் மிகு கொடை வடிவினர் பயில். அதாவது கொடையாக கொடுக்கறது பெரிய விஷயம். இதில் மிகு கொடை வாரி வழங்குகிற மக்கள் இருக்கிற அந்த வழிவளம் உரை இறையேன்னு இந்த பாட்டை சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது அந்த அந்த ஊரில் அவ்வளோது
கொடை வள்ளல்கள் நிறைய இருந்திருக்காங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இந்த அந்த ஒரு நம்ம சிவபெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு எல்லாமே நம்மளே பண்ணிகிட்ருக்க முடியாதுங்கிறதால அவருக்கு ஒரு இது மாதிரி அந்த கணபதியை உருவாக்கினார் அப்படின்னு இந்த ஒரு பாடல் சொல்கிறது. அதோட விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மிகுதியாக வழங்கும் கொடையை நமக்கு அழகை தரும் என நினையும் வள்ளல் பெருமக்கள் வாழும் வரிவளத்தில் உறையும் இறைவன் உமையம்மை பெண் வடிவு கொள்ள அவர் என்ன பண்ணுறாரு, ஆண் யானையின் வடிவு கொண்டுக்கிட்டு தன் திருவடியை வணங்கும் அடியவர்களின் இடர்களை களைய அதான் இடர் கழடி கணபதி வர இடர்களை களைவதாக கணபதியை தோற்றுவிட்டு அருளினான் என்பது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த தளத்தை பற்றியும் அது முதல் பாடலிருந்து நம்ம சில பாடல்களை அடுத்த பதிவில் கண்டுகளிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.